Hello everyone, welcome back to TAF IAS Academy. So இன்னைக்கு நியூஸ் ஆர்டிக்கல் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ், ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் பாருங்க. கவர்மெண்ட் ஓகேஸ் ₹23,371 crore கோபர்தன் ஸ்கீம். ஓகே, ஸோ கோபர்தான் ஸ்கீம் வந்து இப்போது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவல் நேஷ்னல் சர்க்குலர் பயோ எனர்ஜி ஸ்கீம். ஓகே, கோபர்தான் நேம் வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, அண்ட் கோபர்தான்ன்றது இட்ஸ் அன் ஆக்ரோனிம். அதுக்கு எக்ஸ்பேன்ஷன் இருக்குது. சி, கல்வனைசிங் ஆர்கானிக் பயோ ஆக்ரோ ரிசோர்ஸஸ் தான். ஓகே, அண்ட் இந்த இது வந்து ஃபினான்ஷியல் இயர் 2035-36 வரைக்குமே இந்த ஸ்கீம் வந்து இருக்க போகுது. ஓகே, அண்ட் இதனுடைய ஃபினான்ஷியல் அவுட்லே ஓவரால் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா 23,000+ crore rupees. இதனுடைய மேஜர் அப்ஜெக்டிவ் என்ன? கோபார் கேஸ் கேள்விப்பட்டிருக்கோமா? கோபார், அதனால தான் நமக்கு இந்த ஸ்கீமினுடைய பேர்லையுமே இதை வந்து ஆக்ரோனிமாக கொண்டு வந்திருக்காங்க. எஸ், what is it supposed to do? Increase domestic compressed gas, CBG, that is biogas, okay, production nearly tenfold through guaranteed offtake, central pricing mechanisms, capital subsidies, pipeline infrastructure, and easier access to institutional credit. Okay, so compressed biogas, அதாவது நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய எல்பிஜி இருக்கு இல்லையா, ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக இந்த கம்ப்ரெஸ்டு பயோகேஸ் ப்ரொடக்ஷனை கிட்டத்தட்ட 10fold வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணணும். அண்ட் அதுக்கான கேபிட்டல் சப்சிடியாக இருக்கட்டும், இல்லை பைப்லைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கிரெடிட் மெக்கானிசம், அதாவது இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து உங்களுக்கு கிரெடிட் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்கிறதான்னு பார்த்துக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எய்ம் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதுக்கான ஃபீட் ஸ்டாக் எதுலேருந்து எடுக்க போகிறாங்க? ஏன்னா we are talking about biogas, so some things is sourced from biological திங்ஸ், ஆர்கானிசம்ஸ் அவங்கள்ட்ட இருந்து வந்திருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சரல் ரெசிடியூ அது வந்து ஃபர்ஸ்ட். ஓகே, அடுத்து கேட்டில் டங், சுகர் இண்டஸ்ட்ரியோட வேஸ்ட்டு, அந்த மொலாசஸ்லாம் சொல்லுவோம்ல அது, தென் ப்ரெஸ் மட், தென் முனிசிபல் ஆர்கானிக் வேஸ்ட்டு அண்ட் பயோமாஸ், இது எல்லாத்தையுமே நம்ம சோர்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம கம்ப்ரெஸ்டு பயோகேஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் இட் எய்ம்ஸ் டு எக்ஸ்பேண்ட் த ஆப்ரேஷனல் பேஸ் ஃப்ரம் அப்ராக்சிமேட்லி 300 biogas plants to 5,000 plants, driving private investment and also generating rural employment. Okay, as of now இந்த 300 plants இருக்கு, compressed biogas plants. அதை வந்து இந்த ப்ரோக்ராம் மூலமாக என்ன எய்ம் பண்ணுறோம், கிட்டத்தட்ட 5,000 plants கிட்ட இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நேஷ்னல் சர்க்குலர் பயோ எனர்ஜி ஸ்கீம். Now, கோபர்தான் அண்ட் பயோஃபியூல் ஃப்ரேம்ஒர்க் ஃபுல் ஃபார்ம் என்ன முன்னாடியே பார்த்தோம். ஸோ கேல்வனைசிங் ஆர்கானிக் பயோ ஆக்ரோ ரிசோர்ஸஸ். ஓகே, ஸோ ஆர்கானிக் ரிசோர்ஸஸை வந்து நம்ம சோர்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் பயோ ஆக்ரோ அக்ரிகல்ச்சரல் ரெசிடியூ, கேட்டில் டங், சுகர் கேன் வேஸ்ட், இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ தான் உங்களுக்கு நேம்லேயே இருக்குது. அண்ட் நோடல் பாலிசி ஃப்ரேம்ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது இட் ஆப்ரேட்ஸ் அஸ் அன் இன்டர் மினிஸ்ட்ரியல் அம்ப்ரெல்லா இனிஷியேட்டிவ். அதாவது நமக்கு நிறைய மினிஸ்ட்ரிஸ் இன்வால்வ்டாக இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி, பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ், நியூ அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி அண்ட் ஆல்சோ அக்ரிகல்ச்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய மினிஸ்ட்ரீஸனுடைய இன்வால்வ்மெண்ட் இதில் இருக்குது. அண்ட் வி ஆல் நோ அபவுட் திஸ் SATAT இனிஷியேட்டிவ், ரைட்? சஸ்டைனபிள் ஆல்டர்னேட்டிவ் டுவர்ட்ஸ் அஃபோர்டபுள் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதாவது இட் என்கரேஜஸ் ஆண்டர்பிரினர்ஸ் டு செட் அப் சிபிஜி பிளான்ஸ் அண்ட் சப்ளை சிபிஜி டு OMCs ஃபார் ஆட்டோமோட்டிவ் ஃபியூவல். ஓகே, நம்ம வெஹிக்கிள்ஸில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, எஸ், அதுக்கு ஃபியூவலாக கூட நம்ம சிபிஜி யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம டெல்லியிலலாம் சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸ் பார்க்குறோம்ல, அதே மாதிரி சிபிஜி வெஹிக்கிள்ஸையும் ப்ரமோட் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் வி ஹாவ் திஸ் மேண்டேட்ரி பிளெண்டிங் ஃபேஸிங். ஓகே, அதாவது சிபிஜியை நம்ம சிஎன்ஜியோடைய மிக்ஸ் பண்ணி நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அப்போது டெல்லிலாம் போனோம்னா சிஎன்ஜி பஸ்ஸஸ் நிறையா பார்க்கலாம். கரெக்டாக அந்த சிஎன்ஜியோட சிபிஜியை ஃப்யூச்சரில் மிக்ஸ் பண்ணணும், பிளெண்ட் பண்ணணும். இப்போ எப்படி நம்ம பெட்ரோலோட E20 எத்தனால் பிளெண்ட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம், அதே மாதிரி சிபிஜி வெஹிக்கிள்ஸ், சிபிஜி அந்த ஃபியூவலோட நமக்கு சிஎன்ஜியை மிக்ஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஹவுஸ் ஹோல்ட்ஸில் பிஎன்ஜி இருக்குது, பைப்டு நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணுறாங்களா, அப்போ அவங்களுக்கும் இந்த பயோகேஸை வந்து பிளெண்ட் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் டு ஸ்டார்ட் வித் 1% பிளெண்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்கேலிங் அப் டு 5% அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஓகே, எல்லாமே நமக்கு வந்து ஒரு
செல்ஃப் ரிலையண்ட் டுவர்ட்ஸ் ஆத்ம நிர்பார் இந்தியா. எஸ் பாரத் சொல்கிறோமா, செல்ஃப் ரிலையண்ட் இந்தியா. அண்ட் ஆல்சோ எக்ஸ்டர்னல் டிபெண்டன்சியை குறைக்கணும். அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி சோர்ஸஸை வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கி தான் கவர்மெண்ட் கொண்டு வர நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது. அந்த வகையில் இந்த ஸ்கீமும் ஒன்று. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். டிஎம்கே லேஸ் டவுன் கண்டிஷன்ஸ் டு சப்போர்ட் டீலிமிட்டேஷன் பில். ஓகே, ஸோ இது வந்து நமக்கே தெரியும். நம்ம ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த டீலிமிட்டேஷன் பில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எஸ், பார்லிமெண்ட்டில் அது கூட ஃபெயில் ஆயிருந்தது. கரெக்டாக ரிமெம்பர், விமென்ஸ் ரிசர்வேஷன் கோட்டா, விமனுக்கு 33% இடஒதுக்கீடு, மகளிருக்கான இடஒதுக்கீடு, அதுக்கான சட்டம் வரைவரை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அலாங் வித் தட் டீலிமிட்டேஷன் பில் அதுவுமே வந்துட்டு கொண்டு வந்திருந்தாங்க. கரெக்டாக என்ன சொல்லியிருந்தாங்க, 33% இடஒதுக்கீடு கொடுக்குறோம், அதுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணிடலாம். தட் டூ பேஸ்ட் ஆன் 2011 சென்சஸ் கண்டக்ட் பண்ணி லோக்சபா சீட்ஸை மொத்தமாக ஒரு 800+ இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் 33% வந்து பெண்களுக்கு ஒதுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்திருப்பாங்க. எதுக்காக 2011 சென்சஸ்? ஏன்னா நமக்கு ஆஸ்பர் லா, நமக்கு ஆல்ரெடி இருக்கிற சட்டம் என்ன இருக்குது, 2026க்கு அப்புறம் கண்டக்ட் இருக்கக்கூடிய முதல் சென்சஸ் படி நீங்கள் இனிமேல் கண்டக்ட் பண்ணுற டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் இருக்கணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்குது. கரெக்டாக. ஸோ 2026க்கு அப்புறம்னா இப்போ நமக்கு வந்து சென்சஸ் இனிமே தான் நமக்கு நம்ம ஊர்லலாம் இனிமேல் தான் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கரெக்டாக. ஸோ அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கே 2027 மேலே ஆயிரும். அப்போ வந்து நம்ம அதுக்கப்புறம் வந்து டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் ஆகி நம்ம இந்த சீட்ஸ் எல்லாம் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லாமே பண்ணி நம்ம 2029 எலெக்ஷனில் கொண்டு வர முடியாது. அப்போ வந்து 2034 எலெக்ஷனில் தான் நமக்கு விமன் ரிசர்வேஷன் கொண்டு வர முடியும். ஸோ எதுக்கு அவ்வளோ தூரம் டிலே பண்ணிவிட்டு, நம்மக்கிட்ட தான் 2011 சென்சஸ் ஆல்ரெடி இருக்கே, அதை வச்சு டீலிமிட்டேஷன் கொண்டு வந்துடலாம். டீலிமிட்டேஷன் கண்டக்ட் பண்ணி விமனுக்கான 33% இடஒதுக்கீடு கொடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட் வந்து கொடுத்த காரணம். கரெக்டாக. ஆனால் இதுக்கு எல்லா மாநிலங்களும், எஸ்பெஷலி சதர்ன் ஸ்டேட்ஸு அண்ட் ஆல்சோ ஃபியூ வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், யாரெல்லாம் வந்து ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்க வந்து ஒத்துக்கலை. என்ன காரணம்? ஏன்னா 2011 சென்சஸை கண்டக்ட் பண்ணுறது, பேஸாக வச்சு கண்டக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சோஃபார் நல்ல பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் எடுத்த ஸ்டேட்ஸுக்கு ஒரு இன்ஜஸ்டிஸாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த எல்லா ஸ்டேட்ஸும் நம்பினாங்க. லைக் அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் பார்லிமெண்ட்டில் குறையும் அப்படிங்கிற ஒரு அச்சம். கரெக்டாக. இது நார்மலாக இருக்கிற ஒரு ஃபியர் தான். கரெக்டாக. ஏன்னா இப்போ நம்மளுடைய ஸ்டேட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு வந்து ஒரு 39 சீட்ஸ் வந்து இருக்குது இப்போ ஆஸ் ஆஃப் நவ். சப்போஸ் அண்ட் யூபி பார்த்தீங்கன்னா 80 சீட்ஸ் இருக்குது. இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் வாட்? பாப்புலேஷன். நமக்கு 1971 சென்சஸ் படி இதை வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அது 25 இயர்ஸாக அவங்களுக்கு வந்து ஃப்ரீஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் ஓகே. நவ் இப்போது 2011 சென்சஸ் படி பார்த்தா தமிழ்நாடுக்கு சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதும் யூபிக்கு சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற ரேஷியோவும் ஒரே மாதிரி இருக்காது அப்படிங்கிற ஒரு அச்சம். ஓகே. ஸோ இந்த விஷயத்துக்கு நிறைய அப்போசிஷன் பார்ட்டிஸாக இருக்கட்டும், எஸ்பெஷலி நமக்கு பார்லிமெண்ட்டில் நம்மளுடைய டிஎம்கேவாக இருக்கட்டும், இவங்க அப்போஸ் தான் பண்ணியிருக்காங்க. அல்டிமேட்லி இந்த பில்லும் தோல்வி அடைந்தது. அண்ட் இப்போது அகெயின் நடந்துட்டு இருக்கக்கூடிய மான்சூன் செஷனில் இந்த பில்லை அகெயின் கொண்டு வரலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு டிஎம்கேயோட சப்போர்ட்டை சென்டர் சீக் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே நமக்கு நிறைய மாறுதல்கள் பார்த்தோம். எஸ், டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி முறிவுக்கு அப்புறம் இப்போது டிஎம்கே காங்கிரஸ் கூட கிடையாது. எஸ், பார்க்குறோமா? ஸோ சென்டர் அகெயின் டிஎம்கே வந்து அப்ரோச் பண்ணலாம், அவங்களோட சப்போர்ட்டு இந்த டீலிமிட்டேஷன் பில்லுக்கு வந்து கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அந்த வகையில் டிஎம்கே வந்து இப்போ என்டிஏ கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் சப்போர்ட்டிங் டீலிமிட்டேஷன் பில் வருது அப்படின்னா என்ன நடக்கும், என்ன அவங்க கண்டிஷனாக வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃப்ரீஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே. ஏன்னா நமக்கு 1971 சென்சஸோட ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ஃப்ரீஸை அனதர் 25 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே. இது ஒரு கண்டிஷன் டிஎம்கே சென்டர் கிட்ட கேட்குறது. ஸோ புரியுதா? நமக்கு சென்டர் பிளான் பண்ணுறது 2011 சென்சஸ் படி நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. டிஎம்கே சொல்கிறது என்ன, நீங்கள் வந்து 2011 சென்சஸை கணக்கில் எடுக்க வேண்டாம், 1971 சென்சஸ் அப்படியே அனதர் 25 இயர்ஸ்க்கு ஃப்ரீஸ் பண்ணி வைங்க, சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் உங்களுக்கு, அவ்வளோதானே. அது ஓவராலாக 50% இன்க்ரீஸ் இன் ஆல் லோக்சபா சீட்ஸ் வந்து கொடுத்துருங்க. அதாவது எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் சமமாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு 39 இருக்குன்னா இதில் ஒரு 50% இன்க்ரீஸ் அப்படிங்கிறல
அரவுண்ட் 58 ஆர் 59 சீட்ஸ். இப்போ யூபி 80 சீட்ஸ் இருக்கா, இதில் ஒரு 50% அப்படிங்கல அரவுண்ட் 120 சீட்ஸ். ஸோ இப்படி 50% எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் யூனிஃபார்மாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ சீட் வந்து அலோகேட் பண்ணியிருக்கீங்கன்றத ஒரு ஓப்பனாக ஒரு பேக்கேஜ் என்னன்றதை எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்கள், ஸ்கெடியூலை ஓப்பனாக எக்ஸ்பிளிசிட்டாக ரிவீல் பண்ணுங்கள் அப்படிங்கிறத அனதர் கண்டிஷனாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து பார்லிமெண்ட்டில் இந்த பில்லுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்களாம். ஸோ புரிஞ்சுதா? அண்ட் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் டீலிமிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 82 டாக்ஸ் அபவுட் வாட் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் லோக்சபா சீட்ஸ் அண்ட் டெரிட்டோரியல் கான்ஸ்டிடுவன்சிஸ் ஆஃப்டர் எவ்ரி டெசென்னியல் சென்சஸ் த்ரூ அ டீலிமிட்டேஷன் ஆக்ட் பாஸ்ட் பை பார்லிமெண்ட். இந்த டீலிமிட்டேஷன் ஆக்ட் தான் இன்னும் நமக்கு பாஸ் ஆகாமல் ஃபெயில் ஆகிட்டே இருக்குது. ஓகே, ஆர்டிகல் 170ங்கிறது ஒன்று அப்படியே உங்களுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்க்கு, இது வந்து லோக்சபாக்கு, இது வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். அண்ட் இந்த 1971 ஃப்ரீஸ்ன்னு பார்த்தோம்ல, தட் வாஸ் brought through 42nd Amendment Act of 1976. அப்படிங்கிறப்போ நமக்கு 2001 சென்சஸ் வரைக்கும் இருந்ததா. அதுக்கப்புறம் அகெயின் 84th Amendment 2001ல் திருப்பி ஒரு 25 இயர்ஸ்க்கு ஃப்ரீஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் 2026க்கு அப்புறம் கண்டக்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் சென்சஸில் தான் நீங்கள் கண்டக்ட் பண்ணணும் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அதுதான் இப்போ நமக்கு கம்ப்ளீட் ஆக போகுது கரெக்டாக 2026. ஸோ எஸ், இதெல்லாம் தான் உங்களுக்கு பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ். ஓகே, ஸோ லெட் அஸ் see, நமக்கு இன்னும் கிளியராக தெரியல. டிஎம்கே இஸ் கோயிங் டு சப்போர்ட் சென்டர் ஆன் டீலிமிட்டேஷன் பில். வி ஹாவ் டு வெயிட் அண்ட் see. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், ரபரி ஷெப்பர்ட். ஓகே, ஸோ இது ஒன்றும் இல்லை, ரபரி கம்யூனிட்டி. ஓகே, இவங்க வந்து ஒரு நொமேடிக் பாஸ்ட்ரல் கம்யூனிட்டி பீப்புள். சி, நொமேடிக் அண்ட் பாஸ்ட்ரல் கம்யூனிட்டி மெயினாக எங்கே எந்தெந்த ரீஜனில் இருக்காங்க, குஜராத், ராஜஸ்தான் அண்ட் ஆல்சோ பார்ட்ஸ் ஆஃப் பஞ்சாப் ஆர் ஹரியானா. அண்ட் தேர் ஆல்சோ நோன் அஸ் தேசாய், ரைக்கா ஆர் தேவாசி. சி, உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. லைக் ரபாரி கம்யூனிட்டி எந்த லொக்காலிட்டி ஒரு எந்த ஜியாகிரபிக்கல் ரீஜனில் வந்து லொக்கேட் ஆகியிருக்காங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஆர் தேர் ப்ரைமரி ஜாப் என்ன, லைவ்லிஹுட்டுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஆர்எல்ஸ் பாஸ்ட்ரல் கம்யூனிட்டிஸ் லிஸ்ட்டு கொடுத்துட்டு அவங்க வந்து எந்தெந்த கம்யூனிட்டி யார் யார் அப்படின்றத கேட்கலாம். ஓகே, அண்ட் லைஃப் ஸ்டாக் ரியரிங், மோஸ்ட்லி கேட்டில் ரியரிங், கேமல் ரியரிங், ஷீப் ரியரிங், கோட் ரியரிங் இதெல்லாம் பண்ணுறாங்க. அண்ட் தே ஆல்சோ ப்ராக்டிஸ் சீசனல் டிரான்ஸ்ஹியூமன்ஸ், தட் இஸ் migration மாதிரி moving herds across arid and semi-arid regions following rain and forage availability. Okay, and they are known for distinct traditional attire, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், intricate embroidery, traditional knowledge of animal husbandry and deep-rooted pastoral traditions. Okay, and அவங்களுடைய social status or legal status அப்படின்னு பார்க்கும்போது they are listed under various affirmative action categories. நமக்கு scheduled tribe category and also OBC few statesல வந்து லிஸ்ட் ஆயிருக்காங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ST ஸ்டேட்டஸ் கீழே வராங்க. See their costume. Okay, so that's all. Next பாருங்க, ராஜ்யசபா clears appropriation bill for expenditure of 54,000 crore. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு மணி பில் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க ராஜ்யசபாவில். அண்ட் திஸ் இஸ் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2022-23. இந்த டைமில் எக்ஸஸாக ஒரு 54,000 + crore வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிருக்கு ஃப்ரம் த CFI, தட் இஸ் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. அண்ட் அதுக்கான ஆத்தரைசேஷன் தான் இப்போ கன்க்ளூட் ஆகிருக்கு. ஓகே, அண்ட் இந்த எக்ஸஸ் டிமாண்ட்ஸ் எங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான விளக்கமும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 53,000 crore வந்து நேஷ்னல் டெட் ரீபேமெண்ட், ஓகே, அதுக்காக போயிருக்கு. அண்ட் அதில் வந்து அதுக்கப்புறம் ஒரு 196 crore வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரைசிங் ஃப்ரம் அ கோர்ட் ஆர்டர் பர்ட்டனிங் டு தி மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ். அண்ட் ஃபைனலாக இதை பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி ரிவ்யூவும் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி பார்லிமெண்ட்டில் வந்து ப்ரெசென்ட்டும் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லிட்டாங்க. ஓகே, அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் அலோகேஷன் ஃபார் JNK அண்ட் லடாக், அதாவது யூனியன் டெரிட்டரியாக அந்த JNK ஸ்டேட் வந்து பிரிக்கப்பட்டது இல்லையா, JNK அண்ட் லடாக் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறத்துலேருந்து இப்போ நமக்கு JNKவுடைய போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான சேலரி அண்ட் பென்ஷன் பேர்டன் வந்து யூனியன் கவர்மெண்ட் தான் பேர் பண்ணுது. ஸோ கிட்டத்தட்ட 13,000 கோடி வந்து வருஷம் JNK போலீஸ் ஃபோர்ஸுக்கு பே பண்ணுறதுக்காக ஒதுக்குறாங்க. ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் லடாக்குக்கு தேவைப்படுற ஃபெசிலிட்டி அதுக்காக ஒரு 5,000 கோடி. ஓகே,
ஸோ இது வந்து நமக்கு இந்த நியூஸில் கொடுத்துருக்கிற விஷயம். அண்ட் பேக்ரவுண்ட் நமக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் அப்ராப்ரியேஷன் பில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 114 நமக்கு பட்ஜெட் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆர்டிகல் 110 112 கவர் ஆகுமா? எஸ். ஸோ அப்ராப்ரியேஷன் பில் இட் ப்ரொவைட்ஸ் லீகல் ஆத்தரைசேஷன் டு வித்ட்ரா மணி ஃப்ரம் CFI to meet government expenditures voted by the Lok Sabha and charged on the fund. புரியுதா? முன்னாடி நம்ம 54,000 crore வந்து சிஎஃப்ஐலேருந்து எடுத்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்ல, அதுக்கான லீகல் ஆத்தரைசேஷன் தான் இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. தென் எக்ஸஸ் கிராண்ட், அதாவது ஆர்டிகல் 115 Clause 1 subclause B granted when money spent on a service during a financial year exceeds the amount granted for that service in the budget. புரியுதா? நமக்கு இப்போ எக்ஸஸாக டிமாண்ட் ஆகியிருக்க எக்ஸஸாக செலவாகிருக்குன்னு தானே பார்த்தோம். ஸோ எக்ஸஸ் கிராண்ட் அதுக்கான ப்ரொவிஷன் தான் இந்த ஆர்டிக்கல். ஓகே. அண்ட் எக்ஸஸ் கிராண்ட்ஸ் மஸ்ட் பி ஆடிட்டட் பை CAG and evaluated or recommended by the Public Accounts Committee before being submitted to the Lok Sabha for voting. Okay. அண்ட் ராஜ்யசபாவோட ரோல் மணி பில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா வந்து எந்த விதத்துலேயும் அதில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர முடியாது அண்ட் ஆல்சோ ரிஜெக்ட் பண்ண முடியாது, இன்க்ளூடிங் அப்ராப்ரியேஷன் பில். அப்போது எந்த மேம் இப்போ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா பாஸ் தான் பண்ண முடியும். இட் கேன் ஒன்லி மேக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வித்தின் 14 days விச் த லோக்சபா மே அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட். அண்ட் ஏப்ரல் மந்த்லேயே நமக்கு லோக்சபா வந்து இந்த அப்ராப்ரியேஷன் பில்லை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ப்ரெசென்ட் பண்ணியாச்சு. இப்போ ராஜ்யசபா அதை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு அப்ராப்ரியேஷன் பில். ஓகே. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். கவர்மெண்ட் அப்போசஸ் இன்கம் பேஸ்ட் க்ரீமி லேயர் அண்ட் SC/ST கோட்டாஸ். ஓகே. நமக்கு ரிசர்வேஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் திஸ் ரைட். அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வி ஹாவ் க்ரீமி லேயர் அண்ட் நான் க்ரீமி லேயர். கரெக்டாக? நான் க்ரீமி லேயர்னால் அவங்களுக்கு வந்து இன்கம் வந்து இந்த லிமிட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. தென் க்ரீமி லேயர்னால் அதுக்குன்னு ஒரு கேட்டகரி இருக்குது. கரெக்டாக? அதே மாதிரி விதின் SC அண்ட் ST அதாவது ஸ்கெடியூல் கேஸ்ட் அண்ட் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ்குள்ளேயும் ஒரு க்ரீமி லேயர் கோட்டா கொண்டு வரணும். அண்ட் அதன் மூலமாக டார்கெட்டட் பெனிஃபிஷரிஸ் அதாவது தோஸ் ஹூ ஆர் இன் நீட் அவங்களுக்கு தான் வந்து சர்வீஸ் டெலிவரி வந்து இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான் கோர்ட்டில் வந்து கேஸாக வந்திருக்கு. அண்ட் இந்த விஷயத்தில் கவர்மெண்ட் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது SC/ST கீழே இன்கம் பேஸ்டு லேயர்ஸ் வந்து கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். நான் அப்ளிகபிலிட்டி அதாவது முன்னாடி இருக்கிற ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸை வச்சு ஓபிசிக்கு க்ரீமி லேயர் நான் க்ரீமி லேயர் இருக்குன்றதுக்காக அதை பேஸாக வச்சு SC/STக்கு அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ எக்ஸிஸ்டிங் வெல்ஃபேர் சேஃப்கார்ட்ஸ் நான் ரிசர்வேஷன் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் SCs/STs ஆல்ரெடி இன்கார்பரேட் அ மீன்ஸ் டெஸ்ட். அதாவது டார்கெட்டடாக சர்வீஸ் டெலிவரி இருக்கான்றதை என்ஷோர் பண்ணுறதுக்கு வி ஆல்ரெடி ஹாவ் அ மீன்ஸ் டெஸ்ட். ஸோ அது மூலமாக தான் வந்துட்டு நம்ம அந்த நான் ரிசர்வேஷன் இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எதுனாலும் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் சேஃப்கார்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி டைமில் எதுக்கு க்ரீமி லேயர் கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அண்ட் ஆல்சோ அப்படியே ஏதாவது ரிசர்வேஷன் பாலிசியில் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னாலும் இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் அ காம்ப்ரிஹென்சிவ் எம்பிரிக்கல் ரிசர்ச் அண்ட் சோஷியோ எக்கனாமிக் டேட்டா அனாலிசிஸ். நீங்கள் உங்களோட ஜுடிஷியல் அசம்ஷனை பேஸாக வச்சு எந்த விதமான சேஞ்சஸும் ரிசர்வேஷன் சிஸ்டமில் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்திரா சானி கேஸ் 1992 உங்களுக்கே தெரியும். இதில் தான் வந்துட்டு நமக்கு க்ரீமி லேயர் டாக்ட்ரின் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓபிசிஸில் யாருக்கெல்லாம் ரிசர்வேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் ஆல்சோ முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னது, ரிசர்வேஷன் ஷுட் நாட் எக்ஸீட் 50%. And then M. Nagaraj case 2006 it upheld constitutional amendments allowing reservations in promotions. Yes, பார்த்துருக்கோமா? ப்ரமோஷன்ஸ் ஃபார் SCs and STs அதில் ரிசர்வேஷன் அண்ட் தட் இஸ் சப்ஜெக்ட் டு குவான்டிஃபைபிள் டேட்டா ஷோயிங் பேக்வர்ட்னஸ் அண்ட் இன்அடிக்வசி ஆஃப் ரெப்ரசன்டேஷன். அண்ட் தென் ஜார்னைல் சிங் கேஸ் இருக்குது 2018. தென் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வர்சஸ் தவிந்தர் சிங் 2024 இருக்குது. இதில் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க, கான்ஸ்டிடியூஷனல் பவர் இருக்குது டு சப் கேட்டகரைஸ் SCs and STs டு கிராண்ட் கோட்டா பெனிஃபிட்ஸ் டு மோர் பேக்வர்ட் சப் குரூப்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருந்திருப்பாங்க. அதாவது முன்னாடி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இதில் பவர் இருக்கா, அத்தாரிட்டி இருக்கா அப்படிங்கிறது கேஸாக வந்திருக்கும். அது இந்த 2024 ஜட்ஜ்மெண்ட்டில் எஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஹாவ் த கான்ஸ்டிடியூஷனல் பவர் டு சப் கேட்டகரைஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ எஸ், very very clear and very very important judgments and this also matters. Okay. And I have one more homework for you. Learn about EV Chinnaya case. Okay, very very important case.
அதுக்கும் இந்த தாவேந்தர் கேஸ்க்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ know more about this case and let me know in the comments. Okay, and yes, that's all for today. Thank you so much for watching. See you tomorrow.